ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மென்சுரேஷனில் ஒரு டாபிக், அதாவது சர்க்கிள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ சர்க்கிளில் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை சர்க்கிள் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது ஃபுல் சர்க்கிள் இருக்குங்களா, அடுத்து ஹெமி சர்க்கிள் ஆர் செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க, அடுத்து குவார்ட்டர் சர்க்கிள். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப ஈஸி தான், ரெண்டு தான், ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா, ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பரப்பளவு அண்ட் சுற்றளவு தான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபுல் சர்க்கிள். ஓகேங்களா. இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவுக்கு பையா ஸ்கொயர். ஓகேங்களா. சுற்றளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஏன்னு போட்டுறேன், இதுக்கு சின்னு போட்டுறேன். ஓகேங்களா. இதே இது ஸ்கொயர் ரெக்டாங்குலர் இருந்தால் சுற்றளவு வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவோம், சர்க்கிள்ன்றதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ பரப்பளவு பையா ஸ்கொயர், சுற்றளவுக்கு வந்து 2πr. ஓகேங்களா. இதே எமி சர்க்கிள் அப்படின்னா இங்கே பையார் இருக்குது, ஸோ இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையார் ஸ்கொயர் பை 2. ஏன்னா இதில் பாதி தான் இருக்கு இல்லையா. ஸோ இது பையார் ஸ்கொயர், இதில் பாதி இது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பாதி என்ன வரும், பையார் ஸ்கொயர் பை 2 ஆல்ரெடி இருக்குது, அப்போ இங்கே பையார் ஸ்கொயர் பை 4. ஏன்னா இது வந்து இதில் பாதி, இப்போ இதில் பாதின்னும் போது மொத்தம் கால் தான். ஓகேங்களா. இது குவார்ட்டர்னும் போது பாதி. ஸோ இங்கே வந்து வரைஞ்சிங்கன்னா இங்கே ஒன்று வரும், இப்படியே பார்க்கும்போது ஸோ இங்கே ஒன்று வரும். இப்போ இது 1, இது 2, 3, 4ன்னு பார்க்கும்போது 4ல் ஒரு பங்கு. ஸோ அதனால பையார் ஸ்கொயர் பை 4. ஓகேங்களா. அடுத்து சுற்றளவுக்கு பார்த்தீங்க 2πr. இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே 2, அதாவது இங்கே பாதி வந்தால் தான். ஸோ இங்கே ஒரு பையார் இங்கே ஒரு பையார், ரெண்டு சேர்க்கும் போது 2πrன்னு வரும். இப்போ இதுக்கு வரும்போது பையார், அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்குது, அப்போ ப்ளஸ் 2r. அப்போ இதில் காமன் என்ன எடுக்கலாம், ஆர் காமன் எடுக்கலாம், ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2. ஸோ இதை வந்து பையோட வேல்யூ வந்து 22/7. ஓகேங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஆர் இன்ட்டு 36/7. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். ஸோ அடுத்து இங்கே வரும்போது என்ன வரும், இதில் பாதி தான் அது, இப்போ ஆஃப் இன்ட்டு பைஆர் ப்ளஸ் 2r. ஓகேங்களா. இதுதான் வந்து சர்க்கிளுக்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபுல் சர்க்கிளுக்கு பரப்பளவு அண்ட் சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை வச்சு மீதி இருக்க 2 ஷேப் வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எப்படி வந்துச்சுன்றதை வந்து கான்செப்ட் ஓரியன்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.